Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா Village 2024ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஸ்பை த்ரில்லர் டிராமா மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஜான்வி கபூர் தான் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஐஆர்எஃப் ஆஃபீஸரா இருந்தாலும் யங் டெப்டி கமிஷனரா இருக்காங்க. குடும்பமா இந்தியன் எம்பசி கமிஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஹீரோயின் ஒரு செஃப் பார்த்து பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சு பழகி ஒன்னா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தெரியாம வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஒரு டிராப்ல மாட்டி விட்டு ஒரு மர்டர் பண்றதுக்காக ஹீரோயினோட ஹெல்ப் கேக்குறாங்க. ஹீரோயின் அந்த ஹெல்ப் பண்ணி முடிச்சாங்களா, ஹீரோயின் மாட்டிக்காம தப்பிச்சாங்களா, அட் தி சேம் டைம் இவங்க எல்லாரையும் கைகளும் பிடிக்கிறதுக்காக ஹீரோயின் பண்ணக்கூடிய மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சா இல்லைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ரா அண்ட் ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்பை த்ரில்லர் டிராமா, இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. கமர்ஷியல் எலிமெண்ட்ல நம்ம வார் பத்தான் ஸ்டைல்ல இல்லாம நீட்டா ரியலிஸ்டிக்கா ஒரு ஸ்பை த்ரில்லர் டிராமாவை நாவல்ல படிச்சிருந்தா ஷெர்லாக் ஹோம் ஸ்டைல்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதை படமாக்கி பிரசென்ட் பண்ணியிருந்தது சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபொலியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா கொடுத்திருந்தாங்க. கேரக்டரைசேஷன் மூவில நோட்டபிளா சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி ஜான்வி கபூர் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவில அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான ஜஸ்டிஃபைங்கான ரோல ப்ராப்பரா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமாவை ப்ராப்பரா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு மிஷன் நடக்குது, ஒரு பாலிடிக்ஸ், அதை சுத்தி நடக்கக்கூடிய ப்ராப்ளம், டிராஜடி, டிராமான்னு சொசைட்டில இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல யாரடா கோமாளி நீங்க ஐஎஃப்எஸ் தீவிரவாதியா இருந்து ஒரு பொண்ணை டிராப் பண்ணி அதை வச்சு பண்ணக்கூடிய சம்பவம் மர்டர் மிஸ்ட்ரி டிராமா. இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் மூவி ஸ்டைல்ல நிறைய விஷயத்தை திணிக்கவும் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலா எதையுமே ஓவர் டோஸ் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் ரியலிஸ்டிக்கா பிரசென்ட் பண்ணதான் இந்த மூவியோட மிகப்பெரிய நோட்டபிள் அண்ட் ஹைலைட்டா அமைஞ்சிருக்கு. படம் ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா சூப்பராவே பேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுவுமே யூஸ்வல் ரொட்டீன் கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி ஸ்டைல்ல தான் நரேஷனை எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ட் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஆக்ட் அண்ட் தேர்ட் ஆக்ட் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டா எண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேயோட செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் எண்ட்ஸ் எல்லாமே ரிவீல் ஆகி சஸ்பென்ஸை பிரேக் பண்ணி விட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சட்டிலா சிம்பிளான ஒரு ஓப்பனிங் டேக் ஆஃப் சிம்பிளா தான் இருந்துச்சு. விஷுவலா டிஸ்டர்பிங் மைண்ட் ப்ளோவிங் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல ஸ்பை த்ரில்லர் டிராமா மூவி. இந்தியில மட்டும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வில்லேஜ் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்காம இருக்க டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.